الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مفاتيل الجبال ومكائل البحار وعدد كثر الأمتار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار، ولا تواري منه سماء سماعا ولا أرض أرضا ولا بحر ما في كعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض إلى آخر الآية. وقال نبينا عليه الصلاة والسلام الدنيا سجن المؤمن وجنة الكافر، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் மண்ணை படைத்து மண்ணிலே மட்டில்லா ஜீவராசிகளை படைத்து விண்ணை படைத்து விண்ணிலே பல கோடிக்கணக்கான விண்மீன்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உண்டாவதாக. அவனது ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மேலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் வாழவிருக்கும் முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திற்கு மேலால் படைத்து எங்களிடத்திலிருந்து சில விடயங்களை எதிர்பார்க்கிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை எமது வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகள் என்று விலகி கொள்ளுமாறு தவிர்ந்து கொள்ளுமாறு விலக்கி இருக்கிறார்களோ அவைகள் என்று முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் விலகி கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல எங்களை படைச்சு எங்கள்கிட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்கள் எதிர்பார்க்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள்கிட்ட சில விடயங்களை எதிர்பார்க்கிறான். அந்த விடயங்களின் மூலமாக அவன் எந்த சொர்க்கத்தை எங்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கிறானோ,
என்ன சன்மானங்களை தர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த சன்மானங்களை எங்களுக்கு தருவதற்காக வேண்டி சில விடயங்களை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை தந்தும் எதிர்பார்த்தது தக்வாவை தான். அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை தந்தும் அதிலும் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லுகிறான், தக்வாவை பற்றி சொல்லுகிறான். பின்னால வரக்கூடிய உல்ஹியா இந்த காலத்திலையும் அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது தக்வாவை தான். ரமலானுடைய காலத்திலையும் தக்வாவைத்தான் அல்லாஹ் எதிர்பார்த்தான். லஅல்லகும் தத்தகூன், நீங்க இறையச்சமுடையவர்களாக நீங்க ஆகணும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்க கட்டி சாதகத்தோட போறீங்களா, ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகளோட போறீங்களா, ஹஜ்ஜிக்கு தயாராகி போறீங்களா, ஹஜ்ஜிக்கு தேவையான பணங்களை எடுத்துக்கொண்டு போறீங்களா? அதே போல நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, முக்கியமான ஒரு சாமான் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு போங்க. நல்லா சொல்லுகிறான், فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, சிறந்த கட்டி சாதகம் என்ன தெரியுமா? நீங்க ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்துல கொண்டு போற பொருட்கள்ல சிறந்த பொருள் என்ன தெரியுமா? தக்வா, இறை அச்சத்தோட போங்க. என்ன பயப்படுங்க. யாரு என்னை பயப்பட்டு இறை அச்சத்தோட இந்த ஹஜ்ஜை செய்யறாங்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள். அவர்கள் தான் அவர்களுடைய பொருட்களை, அவர்களுடைய பணத்தை, அவர்களுடைய காலத்தை, நேரத்தை சரியாக கழித்தவர்கள். கண்ணியமானவர்கள், தக்வா அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எல்லா சமயத்திலும் தக்வா, எல்லா நேரத்திலையும் இறை அச்சம். அல்லாஹ் உல்ஹியாவுடைய காலம் ஹஜ்ஜிக்கு பின்னால அதுலயும் அல்லாஹ் எங்கள்கிட்ட தக்வாவை தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, லா யனாலல்லாஹு லுஹூமஹா வலா திமாஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஹஜ்ஜி பெருநாளைக்கு பின்னால நீங்க உல்ஹியா கொடுக்குறீங்க, அந்த சமயத்துல கூட உங்களுடைய அறுக்கக்கூடிய அந்த இறைச்சோ அந்த ரத்தமோ எங்கிட்ட வாரது கிடையாது. எங்களிடத்துல வாரது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தக்வா தான். நல்லா சொல்லுகிறார். கண்ணியமானவர்கள், வாழ்க்கையில இந்த இறை அச்சம் எங்கட உள்ளத்துல இருக்கணும். ரப்புடைய பயம் எங்கட உள்ளத்துல இருக்கணும். பெரிய முஃப்தி, உலமாக்களுடைய மறுமையில உலமாக்களுடைய கொடியை தூக்கக்கூடியவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. இவர்களை யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்திலையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன். முஆத், எங்க இருந்தாலும் ரப்ப பயப்படுங்க, ரப்புடைய இறை அச்சத்தோட வாழுங்க. கண்ணியமானவர்களே, தக்வா எந்த சமயத்திலையும் எல்லா நேரத்திலையும் எங்களுடைய உள்ளத்துல ரப்புடைய தக்வா உண்டாகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வஸரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, உங்களோட உள்ரங்கமான வெளிரங்கமான பாவங்களை விடுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு பார்க்கணும். ரப்புடைய பயம் வருகிறதா? நான் பாவத்தை விடுறதுக்கு தயாராகிட்டனா? பாவம் செய்யக்கூடிய நேரத்துல எனக்கு எந்த அளவுக்கு ரப்புடைய பயம் வருது, ரப்புடைய அச்சம் வருது, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வருகிறதா என்று நாங்க உள்ளத்துல நாங்க உணர்ந்து பார்க்கணும். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லபில் மிர்சாத், உங்களை நாங்க எந்த அளவுக்கு கண்காணிக்கிறோம்னா, ஒரு வேட்டையாடக்கூடிய வேடன்
ஒரு மானி குறிவைக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு நுணுக்கமாக குறிவச்சு பார்ப்பானோ அதை விட நுணுக்கமாக உங்களுடைய ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய பார்வைகளை செவி புலந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சை நாங்க கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு கண்காணிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய கண்கள் செய்யக்கூடிய மோசடியும் எங்களுக்கு தெரியும். எங்கால பாக்குங்க, என்ன சைட்டால பாக்குங்க, என்னத்துக்காக வேண்டி பாக்குறீங்க, என்ன நோக்கத்துல பாக்குறீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களோட உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் எங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். உங்களோட அந்த விடயத்தை உங்களோட காது கூட கேட்டிருக்காது, நீங்க பேசி கூட இருக்க மாட்டீங்க, ஆனா ரப்பு விளங்கி இருக்கிறான். வேணா அடிச்சு மோட்டாக்கினா தான் நல்ல. இப்படி என்னெல்லாம் நாங்க உள்ளத்துல சிந்திக்கிறோமே, இந்த ஒவ்வொரு சிந்தனையும் ரப்புக்கு தெரியும். கண்ணியமான ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து ரப்பு கேட்கிறான், உங்களோட சங்கையான உங்களோட இறக்கமா இருக்கக்கூடிய இந்த ரப்புக்கு மாற்றம் செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருகிறது என்னெல்லாம் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சூழ்நிலை பெரியார். அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்கிறான், அலம் யஅனில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு இன்னும் ரப்ப விளங்குறதுக்கு நேரம் வரலையா? இன்னும் ரப்பும் பக்கம் திரும்புறதுக்கு நேரம் வரலையா? இன்னும் உங்களோட ஈமான்ல உறுதியாக்குறதுக்கு இன்னும் உங்களுக்கு நேரம் வரலையா? எத்தனையோ பேர்கள் மௌத்தாகி கொண்டு போறாங்க. எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது, எவ்வளவு அச்சாட்சிகள் உலகத்துல நடக்குது, எப்படியெல்லாம் மரணங்கள் வருகிறது. இன்னும் திருந்துற ஐடியா உங்களுக்கு வரலையா? நல்லா கேட்கிறான். கண்ணியமான சமநிலை பெரியார்களே, எங்களோட வாழ்க்கை என்ன ரூட்ல போய் கொண்டிருக்குது, நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதே நிலைமையில வாழ்ந்து மோசாயினா என்னுடைய நிலைமை என்ன? ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், நீ யார பயப்பட இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, நீ எவரை பயப்பட இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, நீ எந்த நாளை பயப்பட இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் இருக்குது, பயப்பட்டு தான் ஆகணும். நீ எவ்வளவு பெரிய சண்டியனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் இருக்குது, ஒரு நேரம் இருக்குது, ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, பயப்பட்டு தான் ஆகணும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாள் தான் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். எனக்கிட்ட வார நாள், மௌத்தா எனக்கிட்ட வார நாள் இருக்குது, அந்த நாளை நீ பயப்பட்டு தான் ஆகணும். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, அந்த நாளை பல விதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌமுத்தீன், யௌமுல் ஜஸா, யௌமுல் ஹஷ்ர், யௌமுல் குலூத், யௌம ததகல்லபு ஃபீஹில் அப்சார், யௌம துபுலஸ் ஸராயிர், يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه وامتازوا اليوم أيها المجرمون. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? யௌமுத்தீன், அது தீர்ப்பு நாள். யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். யௌமுல் ஹஷ்ர், எழுப்பாட்டப்படக்கூடிய நாள். யௌமுல் குலூத், நிரந்தரமான நாள். யௌம ததகல்லபு ஃபீஹில் அப்சார், கண்கள் எல்லாம் திறந்து நிற்கக்கூடிய நாள், கண்கள் எல்லாம் புரளக்கூடிய நாள், திட்டு தடுமாறக்கூடிய நாள். யௌம துபுலஸ் ஸராயிர், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட எல்லா இரகசியங்களும் வெளியாகக்கூடிய நாள். மனைவி உள்நாட்டில இருந்து செஞ்ச பாவம், கணவன் வெளிநாட்டில இருந்து செஞ்ச பாவம்,
கணவன் மனைவிக்கு தெரியாம செஞ்ச பாவம், பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு தெரியாம செஞ்ச பாவம், தௌபா இல்லாம போனா அல்லாஹ் எல்லா ஃபைலையும் தூக்கி போடுவான். யௌம துபுல ஸராயிர், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாமத்துடைய நாள்ல யாரு கடைசியாக மௌத்தாகிறாரோ அவர் வரைக்கும் இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னால ஃபைல்கள் தூக்கி போடப்படும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சாதாரணமான நாள் கிடையாது, சாதாரணமான நாள் கிடையாது. இன்னைக்கு மறைமுகமான பாவங்கள், இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ மறைமுகமான பாவங்கள். கண்ணியமானவர்களே, வெளிரங்கமான பாவங்களை விட மறைமுகமான பாவங்கள் மிகவும் பயங்கரமானது, மிகவும் கொடூரமானது. ஊருக்கு நல்லவரு, வீட்டுக்குள்ள நல்லவரு, உம்மா அப்பாக்கு நல்லவரு, ஏரியாவுல நல்லவரு, நாட்டுல நல்லவரு, சில நேரங்கள்ல வெளிநாடு போனா அவங்கள எல்லாம் மாறி, ஒரு ட்ரிப் போனா எல்லாம் மாறி, சிலர்கள் எல்லாரும் நல்லவரு, மஸ்ஜிதோட தொடர்பு, வீட்டுக்குள்ள டேட்டா காட்ட போட்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போனா மகன் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டுதான் வெளியாக. ஆண்கள் மாத்திரமல்ல, இளைஞர்கள் மாத்திரமல்ல, யுவதி பெண்களும் கூட தான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளை நாங்க மிகவும் கண்காணிப்பாக வச்சு கொண்டிருக்கிறோம். யார் இப்படி பாவம் செஞ்சிட்டு நல்லவனை போல யாரு நடிச்சு கொண்டிருப்பாங்களோ, அது எத்தனை வயசுல இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய வயசாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சக்கராத்தை கேவலப்படுத்தித்தான் தீருவான். ஏன் கேவலப்படுத்துவான் தெரியுமா? நல்ல பேர் எடுக்கிறதுக்கு, நல்லவன் போல நடிச்சதுக்கு. எல்லாரும் நல்லவன் சொன்னாங்க, நீ எவ்வளவு பெரிய படு பாவியாக இருந்தாய், தௌபா இல்லாம சக்கராத் அடைஞ்சிருக்காய், அல்லாஹ் சக்கராத்தை கேவலப்படுத்தித்தான் தீருவான். ஹதீஸ் மிக தெளிவாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மறைமுகமான பாவங்கள் மிகவும் பயங்கரமான பாவம் செஞ்சிட்டு தப்பலாம் என்று யாரும் நினைச்சு விடக் கூடாது. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய முசீபத்துக்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணங்கள் நாங்கள் செஞ்ச பாவம் தான். பாவம் என்று விளங்காம இருக்கிறது பெரிய ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்துடைய நோய் பாவத்து கூட விளங்க இல்லாம இருக்குது. கண்ணியமான சோழ பெரியார்களே, பாவம் என்கிறது சாதாரணமானது அல்ல. பாவம் என்கிறது வீட்டுக்குள்ள பாம்பை வளர்க்கிறத போல, எப்ப அந்த பாம்பு கொத்தும்ங்கிறது யாருக்கும் தெரியாது. குசினிக்குள்ள போகக்குள்ள கொத்துமா, பெட்ரூம்ல இருக்கக்குள்ள கொத்துமா, வீட்டுக்குள்ள பாம்பு கண்ணியமானவர்களே, வரக்கூடிய சீர்களை விடாது. எல்லாத்துக்கும் அடிப்படை பாவங்கள் பெறுவோம். அது யாரெல்லாம்
சிலர்கள் சொல்றது, நான் என்னுடைய பிள்ளையை வாழ வைக்கத்தான் உலகத்தை எடுத்து தீன வாழறதுக்காக இப்படிதான் யார் வாழ்ந்தாங்களோ அந்த பிள்ளைகள் கண்ணியமானவர் அப்படி எனக்கு இந்த நன்மை மாறி இந்த சமயத்தில் பயப்பட கோத்திர சேர்ந்த ஒரு பெண்மணி நான் விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டேன். மூணாவது தடவை இப்ப சொல்லி சொன்னாங்க எடுத்து கொண்டு வாங்க அந்த குழந்தை எடுத்து கொண்டு வாங்க கையில் எடுத்து கொண்டு வாரா சொன்னாங்க அந்த குழந்தை அந்த கூட அவருடைய பயன் இல்லாம தெரியும் மாணவர்கள். ஆனாலும் பெண்மணி இப்ப வாரா கொண்டு போங்க பிள்ளை இப்ப 2 வருஷம் போதும் உள்ளத்திலிருந்து இல்லாம வராங்க ஒரு சஹாபி அப்படி ஒரு
விபச்சாரம் செய்யா, இதுதான் அதுக்கான தௌபா. இப்ப இந்த பெண்ணுடைய தௌபாவை 100 எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த பெண் சுத்தமாக எவ்வளவு வருடங்கள் போனாலும் உயிர் போன பிரச்சனை பயம் அவருடைய காலத்தில் இருந்தார். மஸ்ஜிதுக்கு போய் மஸ்ஜிதில் இவரை மஸ்ஜிதுக்கு போய் இந்த பெண்மணி அலங்காட்சி கொண்டு அழைச்சி அப்படியே அந்த பெண்மணி வீட்டு ஒரு அவருடைய வீட்டுக்கு முன்னால் தந்தை தட்டி பார்க்கிறார், எலும்பல்ல அந்த எனக்கும் சொன்னாங்க, நீங்க உங்களை நாங்க இஷ்டப்படுது. அதுதான் அந்த இடத்துக்கு கபரிஸ்தானுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இந்த இடத்துல ஆயத்தோடினார்கள். யாரு வாழ்றாங்களோ பயம் ஓதினத்தோடு அந்த
முறையை நான் காட்டி நிறைய இறைக்க முடியவர்களுக்கு அவர்கள் சொல்வார்கள் நீங்க எவ்வளவு காலம் பயந்து உள்ளத்தில் வச்சு இதனால அவங்களுக்கு உள்ளத்தை வரும் எல்லாம் சேர்ந்திருக்கிறோம். இவ்வளவு காலமும் கூட சேர்ந்தது போதும் எல்லாம் சேர்ந்து இந்த நாள் பிரிந்திருக்கிறது நல்லா சொல்லும். அந்த நாள் அல்லாஹ் நிறுவான். யாருடைய நன்மையுடைய சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அந்த நாள் அந்த நாள் பூமி பேசும். இடத்துலதான் செஞ்சான், அடுத்த சுண்ணத்தை மாறி சொல்லுங்க. அந்த பூமி அடுத்த எங்களுக்கு உடம்பெல்லாம் ஆரம்பிக்கும். மனிதன் வைராக்கியவான்
علينا وجود لمن شاء علينا எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் பேச வச்ச காலத்தில் இருக்கிறோம். நீங்களை ஏமாற்றிட்டது. அதனால பொருட்கள் சொல்றது யார் காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்னுடைய மனைவி பணத்தில் விட்டுட்டு போறாங்க. சமாளிக்கிறதுக்கு என்ன வருவம் கிடையாது. அந்த பெண் அந்த வேகத்தை பார்க்கல. அந்த இன்றைக்கு வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நேரம்
அவசரம் அதுக்கு பின்னால் எவ்வளவு இன்னைக்கு போனாங்க முக்கியமான ஒரு ஆள் அந்த வாங்கி அறுக்கிறல்ல அதுதான் சிறந்த முறை. ஒரு ஒரு மாசத்துக்கு அன்பான வளர்க்கணும், அது அன்போடு வாழணும். செஞ்சாங்க இதைத்தான் நல்லா விரும்புகிறான், விரும்புகிறான். எனவே எல்லாம் ஹஜ்ஜுடைய இந்த அனைவரையும் யாரெல்லாம் மன்னரை அடைந்திருக்கிறார்களோ மன்னரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அவர்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونعوذ بالله من شرور أنفسنا فلا هادي له وأشهد أن لا إله إلا بارك لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله عليه وآله وصحبه وسلم. يا أيها الناس أوصيكم بالله ويوم اتقوا الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله أمركم عظيما وكان جل جلاله عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد شفيعنا يوم القيامة. وقال صلى الله عليه وسلم على أمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشهدهم بحمد الله وأشهدهم حياء عثمان رضي الله عنه وأكرم علي رضي الله عنه وأنت الحسين ومحاجة المؤمنين زهراء سيدة نساء الجنة المطهرات
وأبدية سعادتك وارضنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمسلمين والمسلمات والأحياء والأموات إنك قريب مجيب الدعوات يا قضي الحاجات. اللهم بحاجاتنا عباد الله يرحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وينهى عن القربى والفحشاء